2020 உலகக்கோப்பை போட்டிகள் ஜூன் 1 தொடங்க உள்ளது. தற்போது இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர், பயிற்சியாளர் ராகுல் டிராவிட், கேப்டன் ரோஹித் சர்மா, இந்திய கிரிக்கெட் வாரியத்துடைய செயலாளர் ஜெய்ஷா ஆகியோர் அடங்கிய குழு தீவிர ஆலோசனைக்கு பிறகு வீரர்களை தேர்வு செய்துள்ளது. இந்திய அணியில் மற்ற வீரர்களை காட்டிலும் விக்கெட் கீப்பர் இடத்திற்குத்தான் கடும் போட்டி நிலவியது. தற்போது நடந்து வரும் IPL கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பர்களாக தினேஷ் கார்த்திக், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், KL ராகுல் ஆகியோர் சிறப்பாக விளையாடி வருகின்றனர். சஞ்சு சாம்சன் தனது அதிரடி பேட்டிங் மூலம்தான் தான் தலைமையேற்றுள்ள ராஜஸ்தான் அணியை முதல் இடத்திற்கு கொண்டு வந்துள்ளார். கார் விபத்தில் சிக்கி 15 மாதங்களுக்கு பிறகு டில்லி அணியின் கேப்டனாக களமிறங்கிய இளம் வீரர் ரிஷப் பண்ட் தனது அதிரடி பேட்டிங் மூலம் கலக்கி வருகிறார். இதனால் சஞ்சு சாம்சன் மற்றும் ரிஷப் பண்ட் இருவரையும் தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தினேஷ் கார்த்திக், KL ராகுல் ஆகியோர் தேர்வு செய்யப்படவில்லை. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியின் வீரர்கள் கடும் சவால்களுக்கிடையே தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜெய்ஸ்வால், சூரியகுமார் யாதவ் என 4 பேட்ஸ்மேன்கள், விக்கெட் கீப்பர்களாக ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன் என இருவர், வேகப்பந்து ஆல்ரவுண்டர்களாக ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே என இருவரும், ஸ்பின் ஆல்ரவுண்டர்களாக ஜடேஜா, அக்சர் பட்டேல் என 2 வீரர்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். அணியின் ஸ்பின் பவுலர்களாக குல்தீப் யாதவ், சகால் இருவரும், வேகப்பந்து வீச்சு வீரர்களாக பும்ரா, முகமது சிராஜ், ஹர்ஷீப் சிங் ஆகியோரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அணியின் ரிசர்வ் வீரர்களாக சுப்மான் கில், ரிங்கு சிங், கலீல் அகமது, ஆவேஸ் கான் ஆகிய 4 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 2020 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் தேர்வாகியுள்ள வீரர்கள் பழைய மொந்தையில் புதிய கல் என்கின்ற மாதிரி உள்ளதாக கிரிக்கெட் பார்வையாளர்கள் விமர்சிக்கின்றனர். மொத்தத்தில் இந்திய அணி சவாலான மற்ற அணிகளை சமாளித்து கோப்பையை வென்று சாதிக்கும் என்று இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார்கள்.